அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். வணக்கம். கோவையில் தனியார் கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் கோவையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கோவை மாநகர காவல்துறை சார்பில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவர்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் அந்த சம்பவ இடத்தில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தற்பொழுது சம்பவ இடத்தில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் உள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த உள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த பகுதியில் என்னென்ன தடயங்கள் எல்லாம் உள்ளது, அந்த பகுதி எவ்வாறான பகுதி என்பது குறித்து வானதி சீனிவாசன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.